வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ கார்டனிஸ். நான் ஸ்ரீ பிரியா கணேஷ். இது வந்து என்னோட மாடி தோட்டம். என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் வந்து எவ்ரி இயர் வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறையா தெரியும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ளஸ் மாடித்தோட்டம் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, என்னடா அது மாடித்தோட்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறையா செலவு வந்து ஆகும் போலிருக்கு. இந்த மாதிரி வந்து க்ரோ பேக் வாங்கணுங்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டாண்டு வைக்கணுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிறையா செலவாகும் போலிருக்கு. நம்மளும் வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தோணும். ஸோ அவங்க எல்லாருக்கும் உண்டான பதிவு தான் இது. நீங்கள் வந்து புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கட்டாயம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டம் வந்து அமைக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து டெஃபினட்டாக வாழலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நிறையா வந்து செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீரையாக இருக்கட்டும், பழங்கள், காய்கறிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பூச்சிக்கொல்லி, இயற்கை இல்லாமல் செயற்கையாக பூச்சிக்கொல்லி நிறையா போட்டு செடிகள் வந்து உங்களுக்கு வளர்ந்து காய்கறிகள் அதுலேருந்து உங்களுக்கு வருது. அது அத்தனையுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே கேடு. அது நமக்கு தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றோம். சில இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எல்லா காய்கறிகளுமே நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வைக்க முடியாட்டினா கூட சில காய்கறிகள் மாடித்தோட்டத்தில் வச்சுக்கலாம். சில காய்கறிகள் வந்து வெளியில வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்மளால வந்து மாடித்தோட்டத்தில் வந்து சில காய்கறிகள் வளர்க்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஏன் நீங்க வந்து வளர்க்கக்கூடாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. நிறைய நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு வந்து நிறைய இடமும் வேணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, இல்லாட்டி வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, அது இருந்தாலே உங்களுக்கு போதும். நிறைய டைரக்டா வெயில் கிடைக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ரொம்ப ஈஸியா மாடி தோட்டம் வந்து நீங்க வந்து அமைக்கலாம். இப்ப ஆடி மாசம் வரப்போகுது, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவே நான் வந்து போடுறேன். புதுசா நீங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க இந்த ஆடி மாசம் நல்ல டைம் உங்களுக்கு வந்து விதைகள் போட்டு செடிகள் வளர்க்கறதுக்கு. ஸோ அதனால வந்து நீங்க இப்பயே வந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க இப்பயே வந்து ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க மாடி தோட்டம் வந்து அமைக்கணும்னு நீங்க வந்து நினைச்சாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது, ஐயோ நமக்கு வந்து தண்ணிலாம் பட்டு வந்து தரை வந்து வீணா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ என்னோட மாடி தோட்டம் பார்த்தீங்கன்னா கிட்ட 10 வருஷத்துக்கு மேலே நான் வந்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வந்து வந்தது கிடையாது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, தரையை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து நம்ம வந்து அடிச்சிடணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து அடிச்சிடணும். இப்போ வந்து நீங்க புதுசா நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க ஹார்ட்வேர்ல போய் கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களே வந்து பெயிண்ட் கொடுப்பாங்க, அதை நீங்களே வந்து அடிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்கா உங்களுக்கு ரெகுலரா பெயிண்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வச்சு கூட வந்து நீங்க வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம், தரையை வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அதை நீங்க வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து தரையில் நீங்கள் வந்து டைரெக்டாக வைக்காம இந்த மாதிரி வந்து ஒரு க்ரோ பேக் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வைக்காம ஒரு செங்கல்வோ இல்லாட்டி ஒரு இது சிமெண்ட் பிளாக் வச்சு அதுக்கு மேலே வந்து கடப்பாக வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து தொட்டியை வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டினாக்க இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வந்து இந்த காய்கறிலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்கா தரையில் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து வச்சிங்க சீப்பேஜ் ஆகும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்க நிறைய ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. பிவிசி பைப்ல வந்து ஸ்டாண்ட் இருக்கு, அப்புறம் ஏபிஎஸ் பைப்ல வந்து ஸ்டாண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்ன மாதிரியான ஸ்டாண்டு யூஸ் பண்ணலாம், கடப்பாக்கள் யூஸ் பண்ணலாமா, எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தரையை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா க்ரோ பேக்கா இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸா, அப்படி வீட்டில் இருக்கிற வந்து பழைய பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் இல்லையா, அது நீங்க யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணலாமா, வாட்டர் கேன் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டவுட் வரும். அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பின்னாடி இங்கே இருக்கிறதுலாம் க்ரோ பேக்னா வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து மெயினாக இருக்க வேண்டியது என்னன்னாக்கா சீட்ஸ்.
ஸோ சீட்ஸும் வந்து ஒரு தரமான விதைகள் வந்து நீங்கள் வாங்கி அதையுமே வந்து பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் வீட்டிலேயே உங்களுக்கு வந்து காஞ்ச பச்சை மிளகா இருக்கும் இல்லையா, அதையே நீங்கள் தூவினாலே அது உங்களுக்கு வந்துடும். கீரை பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரை, அப்புறம் வந்து கொத்தமல்லிலாம் வந்து வீட்டில் அஞ்சரை பெட்டியில் நமக்கு இருக்கிறத தூவி விட்டாலே அதுவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் வாங்கலாம். இப்போ நாங்கள் ஸ்ரீ கார்டன் நீட்ஸில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சீட்ஸ்லாம் சேலுக்கு வந்து நான் வரப்போகிறது, அதே போல க்ரோ பேக்ஸுமே நிறையா வந்து சேலுக்கு வரப்போகிறது. அதனால வந்து வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து இங்கே ஸ்ரீ கார்டன் நீட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷேட் நெட் எல்லாருமே கேட்கறது என்ன அப்படின்னாக்கா, ஷேட் நெட் வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஷேட் நெட் வந்து அவசியமே கிடையாதுங்க. நம்ம கொடிகள் படுறதுக்கு 4 பில்லர்ஸ் மட்டும் தேவை. அது என்னன்னாக்கா மூங்கில்ல நீங்கள் வந்து 4 பில்லர் மாதிரி நீங்கள் வந்து எவ்ரி கார்னரில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்கா அயன் ராடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வச்சுட்டு இன்டர்லிங்காக வந்து ஒரு கம்பியை வந்து குறுக்க நம்ம கட்டிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பொடலங்காலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாடி தோட்டத்தில் தான் எடுத்தது. எவ்வளோ பொடலங்காய் பாருங்கள், நீட்ட புடலை. இதெல்லாம் நமக்கு வந்து கடையில் தான் கிடைக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடி வகைகள் வந்து படரணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து அவசியம் வந்து படுறதுக்கு வந்து கொடி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து 4 கார்னர்லையும் ஒரு பில்லரை வச்சுட்டு நடுப்புற வந்து கம்பியை கட்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடி ரெடி ஆகிடும். ஸோ நான் ஈஸியாக கொடி வகைகள் எல்லாமே அங்கே வந்து படர்ந்துக்கலாம். ஸோ அது வந்து மெயினாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிற டவுட்டுமே இருக்கும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான காய்கறிகளுமே நீங்கள் வந்து வளர்க்கலாம். இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, காலிஃப்ளவர், கேபேஜ், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பிடிக்கரணை, இந்த மாதிரி கிழங்கு வகைகள், இந்த மாதிரி கொடி வகைகளில் பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இந்த மாதிரி நீட்ட புடலை, குட்டை புடலை, நிறைய வெரைட்டி இருக்குங்க. எது வேணாலும் நீங்கள் வந்து வளர்க்கலாம். மரங்களும் தாராளமாக வந்து வளர்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மாடி தோட்டம் நம்ம வந்து எல்லாமே அமைச்ச பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து உரங்கள் வந்து என்ன மாதிரியான உரங்கள். இப்போ நம்ம மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இயற்கை உரங்கள் தான். செயற்கை உரம் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஃபுல்லாகவே வந்து இயற்கை உரம் தான். இயற்கை உரம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலே வந்து அரிசி அலம்புற தண்ணி, பருப்பு அலம்புற தண்ணி, அப்புறம் புளிச்ச மோர், மஞ்சப்பொடி, பால், ஸோ இதை வச்சு தான் பெருங்காயம், இதெல்லாம் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனையுமே எல்லாம் வந்து செடிகளுக்கு நம்ம வந்து கொடுத்து வளர்க்குறோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்னும் வரப்போகிற வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன உரங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் வந்து வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான உரங்கள் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல் போட்டு தான் வருது. என்ன கீரையாக இருக்கட்டும், காய்கறி இருக்கட்டும், பழங்கள் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் போட்டு தான் வருது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டிலேயே வந்து அவசியம் நீங்கள் வந்து மாடி தோட்டம் வந்து அமைச்சுக்கோங்க. நம்மளால முடிஞ்ச காய்கறிகள் நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வந்து வளர்க்கலாம். ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை காய் இருக்குது பாருங்கள். காராமணிலேருந்து எல்லாமே நம்ம வளர்க்கலாம். பூச்செடி, சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு பூவுமே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கடணும். இடம் வந்து ஒரு 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். சூப்பராக நீங்கள் வந்து மாடி தோட்டத்தை வந்து அமைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்ரீ கார்டன் நீட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எப்படி அமைக்கணுங்கிறத சொல்கிறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து இன்னொரு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.